अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अलीम व फ़िल क़ुरानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वला रफ़स वला फ़ुसूक वला जिदाल फ़िल हज्ज इला आखिरिल आया सदक़ल्लाहुल अलीम व क़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम अल हज्जुल मब्रूरु लैसा लहु जज़ाउन इल्लल जन्नह औ क़ाल कमा अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தரத்தின் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது ஹஜ்ஜின் சிறப்புகள். இந்த ஹஜ் என்பது யாரின் மீது கடமை, இந்த ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் எல்லாம், நன்மைகள் எல்லாம் எவ்வளவு இருக்கின்றது, இன்னும் ஹஜ் செய்யக்கூடிய நபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த சிற்றுரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே இபாதத் என்பது, அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய வணக்கம் என்பது இரண்டு வகையான வணக்கங்கள் இருக்கு. ஒன்று இபாதத்தே பதனியா, இன்னொன்று இபாதத்தே மாலியா. இபாதத்தே பதனியா என்றால் உடல் சார்ந்த வணக்கங்கள். உடல் சார்ந்த வணக்கம் எல்லாமே இபாதத்தே பதனியால வரும். இப்போ தொழுகை இருக்கின்றது, நோன்பு இருக்கின்றது, இதெல்லாம் உடல் சார்ந்த வணக்கங்கள். உடலிலே அதற்குண்டான சக்தி இருக்க வேண்டும். நோன்பு நோற்பதற்குண்டான அந்த உடலில் அந்த வலிமை இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நோன்பு என்பது கடமை. அப்போ இபாதத்தே பதனியா என்றால் தொழுகை, நோன்பு, இத மாதிரியான இபாதத்துகள். இரண்டாவது இபாதத்தே மாலியா, பொருளாதாரம் சார்ந்த வணக்கங்கள். இது ஜக்காத். ஜக்காத் இருக்கின்றதே, இது பொருளாதாரம் சார்ந்தது. இவ்வளவு பொருள் இருந்தால் இவ்வளவு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஹஜ் இருக்கின்றதே, இது இபாதத்தே பதனியா வல் மாலியா. உடலிலேயும் சக்தி இருக்க வேண்டும், பொருளாதார சக்தியும் இருக்க வேண்டும். இரண்டு தாக்கத்தும் இருக்கணும். வெறுமன பொருளாதாரம் இல்லை, ஆனா உடல்ல நல்ல தாக்கத்து இருக்குது, அப்ப ஹஜ் செய்ய முடியாது. அப்போ பொருளாதாரமும் இருக்க வேண்டும், உடலிலே சக்தியும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு நாம் தகுதி வாய்ந்தவர்களாக மாற முடியும். எனவே இரண்டு விஷயங்களையும் கொண்டது இந்த ஹஜ். சரி, இந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு என்னென்ன நன்மைகளை தருகின்றான்? காபத்துல்லாவை தரிசிக்கின்ற, காபத்துல்லாவை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். அதை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான அந்த கபரை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். அவர்கள் நடந்த, அவர்கள் வாழ்ந்த அந்த பூமியிலே நம்மளுடைய பாதங்களை அல்லாஹ் பதிக செய்கின்றான். அல்லாஹ் அக்பர். இதை விட நன்மை என்னங்க வேணும்? நம்ம நன்மைகளுக்கெல்லாம் அதிகமாக நன்மையை தரக்கூடியது ஹஜ்ஜுடைய அமல். ஹஜ்ஜுடைய அமல் என்பது மிக மிக நன்மைகரமாக நம்மளுடைய நம்மளுடைய சுவனத்துடைய பாதைகளை லேசாக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ், லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சுவனம் தான் அதற்கு கூலி என்று சொல்லுவாங்க. நாம் நல்ல முறையில் ஹஜ் செய்தோம் என்றால், அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் நம்மளுடைய மீளும் இடம், நாம் இருக்கும் இடம் சுவனம். எனவே நாம் நல்ல முறையில் ஹஜ் செய்ய வேண்டும். வசதி இருந்தது என்றால் கண்டிப்பாக ஹஜ் செய்ய வேண்டும். அதை விட்டு அடுத்த வருடம் செய்து கொள்ளலாம்.
அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜை தள்ளி போடக்கூடாது. பொதுவாகவே எந்த இபாதத்துகளையும் தள்ளி போட்டோம் என்றால் அவ்வளவுதான், அந்த இபாதத் செய்வதற்கு உண்டான தௌஃபீக் கிடைக்காம போயிடலாம், சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடலாம். அதனால எந்த ஒரு இபாதத்தையும் நம்ம டிலே பண்ணக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. ஹஜ்ஜு கடமையாகி விட்டதா உடனே ஹஜ்ஜை செய்து விட வேண்டும். தொழுகை கடமையாக்கி விட்டால் உடனே தொழுவதை போல ஹஜ்ஜு கடமையாக்கி விட்டால் உடனே நாம் ஹஜ்ஜு செய்து விட வேண்டும். சரி, இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இந்த இஸ்லாம் ஹஜ்ஜு செய்பவர்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. முதலாவது விஷயம், யாரிடத்திலையும் எந்த விதமான நெருக்கமும் வச்சுக்கூடாது. ஹஜ்ஜு செய்ய போறோமா மன நிறைவோடு போகணும், எந்த விதமான பாவ செயல்களையும் செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜுடைய காலகட்டங்களிலே நீங்கள் எந்த விதமான தர்க்கங்களும் பாவமான விஷயங்களும் பாவமான எந்த விதமான வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், யூஸ் பண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ நம்முடைய ஹஜ்ஜு செய்யும் பொழுது எந்த விதமான பாவ செயல்களும் நம்ம இடத்துல வரக்கூடாது. அங்கே போய் நம்மளுடைய வீணான சர்ச்சைகளை நாம் ஈடுபடக்கூடாது. இது முதல் விஷயம். இரண்டாவது, பெருமை அடிக்கக்கூடாது. பொதுவாகவே எந்த இபாதத்திலையுமே பெருமையை வந்துடக்கூடாது. மனசுல கவலை வர வேண்டும். நம்ம ஹஜ்ஜு செஞ்சிருக்கோம், நம்ம உம்ரா செஞ்சிருக்கோம், இந்த உம்ராவை இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற அந்த கவலை வர வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு அவங்களுக்கு பெருமை வரவில்லை, கவலை வந்தது. யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அல்லாஹ்விடத்துல துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், நாங்கள் இந்த புனித ஆலயத்தை இந்த காபத்துல்லாவை இந்த கட்டி முடித்து விட்டோம், எங்களிடத்திலிருந்து நீ இதை ஏற்றுக்கொள் என்று சொன்னாங்க. அப்போ எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அதிலே நமக்கு பெருமை வந்துவிடக்கூடாது, அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற அந்த கவலை நமக்கு வர வேண்டும். எனவே இரண்டாவது விஷயம், ஹஜ் செய்யக்கூடியவர்களிடத்தில் இருக்கக்கூடாத விஷயம் பெருமை இருக்கக்கூடாது. மூன்றாவது, இஹ்லாஸாக நம் இந்த இபாதத்தை செய்ய வேண்டும். ஹஜ் செய்கின்றோம் என்றால் நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ் செய்ய வேண்டும். அதை விட்டு பெருமைக்காகவோ அல்லது பேருக்கு பின்னால் ஹாஜி என்று போடுவதற்காகவோ அல்லது வேற ஏதும் விஷயத்திற்காகவோ நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்காக செய்யணும். எந்த ஒரு இபாதத்தா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செஞ்சோம்னா அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். அதுக்கு நல்ல வேல்ஷன் இருக்கிறது. அதனால நம்மளுடைய இபாதத் என்பது அது அல்லாஹ்விற்கு மாத்திரம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில வருவாராம் பெரிய காரி, பெரிய இரவும் பகலுமாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காரி வருவாராம். அவரிடத்துல எனக்காக என்ன செய்தா என்று அல்லாஹ் கேட்பானா. அப்ப அவர் சொல்லுவாரா, நான் இரவு முழுக்க உனக்காக குர்ஆன் ஓதுனேன் அல்லாஹ், இரவும் பகலுமாக நான் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா, இதெல்லாம் உன்னைய பெரிய காரியம் எல்லாம் சொல்லணுன்றதுக்காக நீங்க ஓதுனீங்க, அது உலகத்திலே நிறைவேற்றப்பட்டுடுச்சு, அதோடைய அமல் முடிஞ்சிருச்சு, எனக்காக என்ன செஞ்சீங்கன்னு அல்லாஹ் கேட்பாங்க. அப்போ நம்மளுடைய அமல் காமிலியத்து பெற வேண்டும் என்றால், அது பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்திருக்க வேண்டும். அது எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, அதிலும் குறிப்பாக ஹஜ் என்பது அல்லாஹ்விற்காக மாத்திரம் இருக்க வேண்டும், வேற எந்த விஷயத்திற்காகவும் இருக்கக்கூடாது. ஹதீஸ்கள்ல வருகிறது, சிலருடைய அமல்கள் எல்லாம் அழுக்கு துணியை சுற்றி மூஞ்சில் வீசப்படுவதை போல வீசப்படுகிறது. அவங்களுடைய அமல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதல்ல, ரிஜெக்ட் ஆயிடுது. காரணம் என்ன? அல்லாஹ்விற்காக அவர்கள் செய்யவில்லை. எனவே நம்முடைய ஹஜ் என்பது அது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். இது மூன்றாவது விஷயம். நாலாவது, பொறுமையாக இருக்க வேண்டும். ஹஜ் செய்யும் பொழுதும் சரி, பயணத்தில் இருக்கும் பொழுதும் சரி, சில இடையூறுகள், அது பயணத்தின் சார்ந்து இருக்கலாம் அல்லது வேற எதுவும் பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன மனக்கசப்புகளோ அல்லது சிரமங்களோ வந்தா உடனே நாம் துவண்டு விடக்கூடாது, உடனே பதறி விடக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ் மா ஸாபிரீன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். எனவே நாம் இபாதத்தில் செய்யும் பொழுது ஏதேனும் கஷ்டங்கள் நமக்கு வந்ததென்றால் உடனே நாம் துடித்து விடாமல் பதத்து விடாமல் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுது பொறுமையாக இருக்கின்றோமோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விதமான கைர்களையும் தருகின்றான். நாம் எப்பொழுது பொறுமையை இழந்து விடுகின்றோமோ எல்லா விதமான நன்மைகளையும் இழந்து விடுவோம்.
எனவே நாம் பொறுமையோடும் நல்ல முறையிலும் நம்மளுடைய ஹஜ்ஜை ஆக்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நல்ல முறையில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருப்பானாக. மேலும் எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய இல்லல்களை, நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி நல்ல விதமாக நாம் காபத்துல்லாவை தரிசித்து விட்டு ஹஜ் செய்து விட்டு அல்லது உம்ரா செய்து விட்டு நம்முடைய வீட்டிற்கு திரும்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.